ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நம்மை கடந்த மாதம் முழுதும் கண்மணி போல பாதுகாத்து இந்த மாதத்தினுடைய இந்த உபவாச கூட்டத்திற்கு கொண்டு வந்து சேர்த்துனதற்காக நன்றி. நாளைக்கு நமக்கு திருவிருந்து இருக்கிறது, அதற்காக ஆயத்தமாவதற்காக நாம் வந்திருக்கிறோம். நம்ம அனைவரும் எழுந்திருத்து நின்று இந்த வேலையில் நம்மை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் எழுந்திருத்து நில்லுங்கள், உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள், உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள். கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவர், வல்லவர், பெரியவர், பரிசுத்தர். கர்த்தாவே, நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், உம்மை தவிர வேறொரு தேவன் இல்லை. கர்த்தாவே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அப்பா தேவனே, இதோ கர்த்தாதி கர்த்தனே, நீர் கர்த்தாവ് காலிலிருந்து இந்நேரம் வரை எங்களை காத்து வழிநடத்தி வந்தீர், அதற்காக நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் இந்த உபவாச வேளையில் கர்த்தர் இறங்கி வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக, இந்த ஆராதனையிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிங்க ஐயா. இருதயங்களினாலே, சிந்தனைகளினாலே, ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுகி சுத்திகரித்து வெண்மையாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. அந்த பாவங்களை நாங்கள் திரும்பவும் செய்யாத படிக்க எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டுமாய் செபிக்கிறேன், ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி. எங்கள் மேல் கிருபையும் இரக்கத்தையும் நீர் பாராட்டினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அப்பா தேவனே, இசையா, நீர் எங்களுக்காக சிந்தின பரிசுத்த ரத்தத்தை எங்களுடைய எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்குள்ளாக மேலாகும். ஆண்டவரே, இந்த இடத்திலும் கூட கர்த்தா ஊற்றுகிறோம் ஐயா. உம்முடைய ஆளுகையும் உன்னதமான பாதுகாப்பும் பரிசுத்த ரத்தத்தின் மூலமாய் எங்கள் மேல் தங்கினதற்காக நன்றி. ஆலோசனை கர்த்தராக இருந்து நீர் வழி நடத்திட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. அப்பா தேவனே, எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்தீர் என்ற நிச்சயத்தோடு கூட ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் நாங்கள் கடந்து போகிறோம். கர்த்தாவை, இரவிலே ரகசிய வரவு வருமானால் உம்மோடு கூட எடுக்கப்பட எங்களை ஆயத்தப்படுத்தி இந்த இரவு வேளையிலும் எங்களை அனுப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. நீர் பொறுப்பேற்று கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் எவ்வளவு நல்லவர். கர்த்தாவே, அப்பா தேவனை நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம். சுதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், எங்கள் சுதிகளிலே சந்தோஷமாய் நீர் அமர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. எல்லாரும் வாயில திறந்த கர்த்தரை துதிக்கலாம். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்கும் என்று சொல்லப்பட்ட இருக்கிறது. நமக்கு கொடுத்த சுவாசத்திற்காக, ஜீவனுக்காய் கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள். அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள். பரம பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. அண்ட சராசரங்களை படைத்த தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. அற்புதத்தின் தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், உம்மை தவிர வேறொரு தேவன் இல்லை. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய அக்னி சம்பத்திற்காகவும் மேக சம்பத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அப்பா தேவனே, இந்த வானத்தையும் பூமியும் அதிலுள்ள யாவையும் படைத்த தேவன், அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்காக நீர் கர்த்தாவே இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தீரே சப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை போக்க, சாபங்களை நீக்க, கர்த்தாவே வியாதியை குணமாக்க, கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் ஆண்டவரே கழுகப்பட இரத்தத்தை சிந்தினீர் ஐயா. ஆண்டவரே, எங்கள் தரித்திரத்தை போக்க கர்த்தாவே நீர் வந்தீர் ஐயா. அதற்காக நன்றி 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 நன்றி. கர்த்தாதி கர்த்தனே, நல்லவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்திற்காய் நன்றி. பரிந்து பேசும் ரத்தத்திற்காய் நன்றி. ஆண்டவரே, விடுதலை கொடுக்கிற ரத்தத்திற்காய் நன்றி. கர்த்தா, விலை கொடுத்து வாங்கின ரத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தனே, ஸ்தோத்திரம் ஐயா. அண்ட சராசரங்களை படைத்த தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா தேவனே, உம்முடைய நாமம் கர்த்தாவே அதிசயம் ஐயா. அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை கர்த்தாவே பெயர் சொல்லி அழைத்தீர் ஐயா. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவராக, வல்லவராக, பெரியவராக எங்கள் வாழ்க்கையில இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்கு பலனை கொடுக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை அபிஷேகிக்கிற தேவனே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஆவியின் வரங்களினால் நிறைக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. வல்லமை அதிகாரத்தையும் கொடுத்த தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா தேவனே, இயேசு என்ற நாமத்தை எங்களுக்கு கொடுத்தீர் ஐயா. அதற்காக சோத்திரம் 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 சோத்திரங்கள். கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி
கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளும் ஏறெடுக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை அள்ளி இந்த இடத்திலே ஊற்றுகிறோம் கர்த்தா. உம்முடைய ஆளுகையும் உன்னதமான பாதுகாப்பும் எங்கள் மேல் தங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை நீர் ஏறெடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுதி பலிகளை கர்த்தாவே ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். Loving Heavenly Father, we thank you for this day. அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Lord, we have come together to examine ourselves. அப்பா தேவனே, நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி கர்த்தாவே எங்களை ஆராய்ந்து பார்க்க வந்திருக்கிறோம் ஐயா. Lord, even as your word says, search me, O God, and know my heart. Try me, O Lord, and know my thoughts. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே உம்மை வேதனைப்படுத்தின காரியங்கள் உண்டோ என்று கர்த்தாவே ஆண்டவரே இதோ கர்த்தா ஆராய்ந்து பார்க்க எங்களை விட்டு கொடுக்கிறோம் கர்த்தாவே. If there be any wicked ways in it, Master Lord, have your way in us. அப்பா தேவனே, இதோ கர்த்தாதி கர்த்தரே பொல்லாத வழிகள் எங்களுக்குள்ளாக இருந்தால் கர்த்தாவே அதை நீக்கி கர்த்தா உம்முடைய கர்த்தாவே சித்தத்தை எங்களுக்குள்ளாக நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, tomorrow even as we partake at the Holy Communion table, Master. ஆண்டவரே, நாளைக்கு திருவிருந்தில கர்த்தாவே நாங்கள் மேசையில பங்கு பெற போகிறோம் ஐயா. Let this examination prayer this evening, let this fasting prayer this evening make us worthy to take part at your table. அப்பா தேவனே, இந்த சுத்திகரிப்பு கூட்டம் கர்த்தாவே நாளைக்கு திருவிருந்து மேசையிலே பங்கு வருவதற்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு செல்வதற்காக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. And even as we seek your face this evening, ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையில கர்த்தா உம்முடைய திருமுகத்தை நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது let it be pleasing unto you, Lord. ஆண்டவரே, அது உமக்கு கர்த்தாவே பிரியமாக இருக்கட்டும் ஐயா. This evening we thank you for the forgiveness of sins. அப்பா தேவனே, இந்த சாயங்கால வேளையில கர்த்தாவே நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Lord, we thank you for the cross. ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவை சிலுவைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Thank you for your precious blood that you shed for each one of us on the cross. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருத்தருக்காக சிலுவையிலே நீர் சிந்தின பரிசுத்த இரத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. This evening we humble ourselves before you, Master. ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையிலே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. Even as your word is being shared in this place. ஆண்டவரே, இந்த இடத்திலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கர்த்தாவே ஊழியக்காரர் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது Lord, we want to draw closer to you, Master. ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உம்மை கிட்ட சேர வேண்டும் ஐயா. We give you all the glory, Master. துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். Amen. நம்ம ஆராதனைக்கு கடந்து போகலாம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாம் கண்களை மூடி வாயில திறந்த நேரத்தில் கர்த்தருக்கு நன்றியை செலுத்துவோமா. கர்த்தாவே, எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்து அதுக்காக நன்றியை செலுத்துக்கிறோம் அப்பான்னு சொல்லி கர்த்தத்தில் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். நன்றி தாப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா. உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா, உம்மை ஆராதிக்கின்றோம் ஐயா. நன்றி தாப்பனே, நன்றி இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் இயேசுப்பா. நன்றி கர்த்தாவே, நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு கர்த்தாவே வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என்னை நடத்துகிற தேவனே உம்மை ஆராதிக்கின்றோம். என்னை உயர்த்துகிற தேவனே உம்மை ஆராதிக்கின்றோம் கர்த்தாவே. எங்களுக்கு பயம் இல்லை கர்த்தாவே, நான் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள் கர்த்தாவே. நன்றி தாப்பனே, இந்த நாளில் கர்த்தாவே நீர் ஒரு புதிய காரியங்களை செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தாப்பனே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆமென். Under
நன்றி தாப்பரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் ஐயா, Amen. உம்மை உயர்த்துகின்றோம் ஐயா, Amen. உம்மை துதிக்கின்றோம் கர்த்தாவே. Amen, Jesus. எவ்வளவு நல்லவர் கர்த்தாவே, எவ்வளவு நல்லவர் இயேசுப்பா. நன்றி தாப்பனே, நன்றி Amen, கர்த்தாவே, Jesus. உம்மை ஆராதிக்கின்றோம் கர்த்தாவே. Thank you, Jesus. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கர்த்தாவே, என் இயேசுவுடைய நாமம், என் ராஜாவுடைய நாமம், என் தகப்பனுடைய நாமம், நண்பனுடைய நாமம். நன்றி தாப்பனே, உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா, ஆராதிக்கின்றோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. அதே அன்றி வேறே நாமம் இல்லை பூவில். இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. அதே அன்றி வேறே நாமம் இல்லை பூவில் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே. இயேசுவே, 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 இயேசுவே.
நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய தேவனே உம்மை உயர்த்துகிறோம். நீர் இந்த இடத்துல பெருகணும் அப்பா, நாங்க சிறுகணும் ஏசப்பா. நீ பெருகணும் அப்பா, உடைய சித்த மாத்திரத்தை நிறைவேறணும் கர்த்தாவே. நீ கர்த்தாவே இடைப்பட்டு என்ன காரியம் செய்ய இருக்கிறீரோ கர்த்தாவே, அது நிறைவேற்றி முடிப்பீராக கர்த்தாவே. எங்களை நாங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சாயங்கால வேளையில கர்த்தாவே முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சிந்தனை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய கண்களை ஒப்பு கொடுக்கிறோம், செவிகளை ஒப்பு கொடுக்கிறோம், கைகள் கால்கள் ஒப்பு கொடுக்கிறோம், முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. முழு உள்ளத்தோடு கூட முழு பலத்தோடு கூட கர்த்தாவே இந்த இடத்துல நாங்க கர்த்தாவே ஆராதிக்க வந்திருக்கிறோம். நீர் இடைப்படுங்க, நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீர் வழி நடத்துங்க. ஒவ்வொரு நீர் கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதி கனம் மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம் அப்பா, உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை கர்த்தர் நன்றி செலுத்துவோமா? ஆமென். எல்லாரும் உட்காருவோம். இந்த நேரத்தில் கரங்களை தட்டி பாஸ்டர் சில்வஸ்டர் நான் வர வைப்போமா மெசேஜ்க்காக. ஹல்லேலூயா. ஒரு சின்ன பாடலில் பாடி நம்ம வசந்த கடந்து செல்லலாம். ஓகே, சீக்கிரமாக யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எழுமுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ரஷகரபா பாபா பாபா ரீரபாலா சந்தரபா. எதுக்கு இந்த பாடல் கொடுத்தாருன்னா, இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனையில் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் உங்களை மிரட்டி இருக்கலாம், பயந்து இருக்கலாம். பயம் சரி, உங்களை மிரட்டி உங்களை பயமுறுத்தி இருக்கலாம். ஓகே, இந்த பாடல் உற்சாகமாக ஒரு 3 மாதிரி நம்ம பாடி முடிக்கலாம். தேங்க்யூ லார்ட். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். கர்த்தரின் வெளிச்சமும் எனது மீட்புமானார், கர்த்தரின் வெளிச்சமும் எனது மீட்புமானார். அவரே ஜீவனும் வாழ்வின் பலனுமானார், அவரே ஜீவனும் வாழ்வில் பலனுமானார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். தீயோரன் உடலை விழுங்க நெருக்குகையில், தீயோரன் உடலை விழுங்க நெருக்குகையில் இடறி விழுந்தார்கள், இல்லாமல் போனார்கள், இடறி விழுந்தார்கள், இல்லாமல் போனார்கள். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். படையே எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும், படையே எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும் என் நெஞ்சம் அஞ்சாது, நம்பிக்கை இழக்காது. என் நெஞ்சம் அஞ்சாது, நம்பிக்கை இழக்காது. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். ஆமென். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். எல்லாரும் என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். கரங்களை தட்டி நல்லா சத்தமா எங்களை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனுண்டு என்று
கர்த்தாவே ஆண்டவரே, இந்த பாடலை பாடுறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை நிறுத்தல இப்பொழுது ஆண்டவரே, இப்பொழுது இடைப்படுவீராக, ஒவ்வொருத்தர் இடைப்படுவீராக, பேசுவீராக. இன்றைக்கு எல்லா பயத சுபாவம், பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. எங்களுக்காக ஆண்டவரே, எங்களுக்கு யுத்தம் செய்கிற தேவன். ஒரு படை பாளையம் இறங்கினாலும் என் நெஞ்சம் பயப்படாது, நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்றால் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறார். கர்த்தர் எனக்குள்ளே வாசமா இருக்கிறார், எனக்காக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், எனக்காக யுத்தம் செய்கிற தேவன், எனக்கு வெற்றி தருகிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி. யார் யார் ஆண்டவரே பிரச்சனை வந்திருக்கிறாங்களோ அந்த பிரச்சனை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா பயத்தின் ஆவி விலகி போவதாக. எல்லா பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் நான் சபைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. சிஸ்டர் சௌந்தர்யா, தேங்க்யூ. எல்லாம் ஏதோ பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்றது மட்டுமல்ல, உங்களை பாதுகாக்கிற தேவன், அவருடைய கரம் உங்க மேல இருக்குது. பயப்பட வேண்டாம். அப்பப்போ மைண்ட்ல ஒரு போராட்டம். இயேசுவின் நாமத்தில் எல்லா போராட்டத்தின் ஆவி விலகி போ. இயேசுவின் நாமத்தில். ஓ ரஷாக்கா ராபா. நன்றி தகப்பனே, எங்க மத்தியில் உள்ளவர்களுக்காக ஸ்தோத்திரம், இடைப்படுவதற்காக ஸ்தோத்திரம், என்னோட பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து வழிநடத்துங்க ஆண்டவரே. அப்பா நீ சொல்லு, என்ன சொல்றீங்களே அந்த வாசனத்தை ஆண்டவரே இப்ப நான் சொல்ல போறேன். என்னை மறைத்து ஆவியானவர் நீர் பேசும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். நிறைய பேர் பயம், திகில், போராட்டம், சஞ்சலம், ஓகே நான் வெக்கப்பட்டு போயிடுவேனா அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் போன வாரம் பேசினதான் இந்த வாரம் எது விட்டேன்னா அது பேச சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் ஜெபித்து கொண்டிருந்த காலையில் ஜெபித்து ஆவியில் நிரம்பி ஜெபித்து இருக்க வேலையில் ஆவியானவர் திட்டவட்டமாக என்கிட்ட பேசினார். மறுபடியும் யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் நான் எது சொல்லலையோ அது இன்னைக்கு சொல்றார். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு போராட்டம், ஃபீஸு கட்ட முடியாத போராட்டம், நிறைய பேருக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா சில ஜனங்க வந்து மிரட்டுறாங்க, சில ஜனங்க வந்து கேவலமாக பேசுகிறாங்க, சில ஜனங்க வந்து என்ன ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிற தேவன், உங்களுக்கு பதிலை அளிக்கிற தேவன். நம் தேவன் பதிலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். உங்கள் ஜெபத்துக்கு பதிலை கொடுத்து உங்களுக்கு வெற்றி தருகிற தேவன் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு விசை கர்த்தர் நம்ம சபையில் கனப்பரிசு சபையில் எனக்கு பிரசங்கிக்க இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இயேசு நாமத்தை உங்க யாவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பாஸ்டர் அம்மா, பாஸ்டர் ஜோஷுவா, மகள் ரினி 2 பிள்ளைகளுக்காக நான் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. மறுபடியும் எப்பவுமே எனக்கு என்கரேஜ் பண்ணி எனக்கு இந்த சனிக்கிழமை எப்பவும் எனக்கே கொடுக்குறாங்க, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க சிஸ்டர், நீங்க உங்களை தான் பயப்படாதீங்க. உங்களை தான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் மட்டும் பண்றதில்ல, எல்லாம் ஆயத்த பண்றாரு. ஓகே, ஒண்ணுமே இல்லை பிரச்சனை, நான் என்ன பண்றது, எப்படி திரும்பினாலும் பிரச்சனை. கர்த்தர் சொல்றாரு, அந்த பிரச்சனை ஏன் கேட்டு ஒப்புக்கிடு, நான் எடுத்து விடுதலை கொடுப்பேன். கர்த்தர் பேசுறாரு இல்லைங்களா? பேசுறா இல்லையாம்மா? உங்களை தான்மா பேசுறா இல்லையா? கரெக்ட். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, போன வாரம் நான் சொன்னேன், ஓகே, இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் விடுவித்து வெளியில கொண்டு வந்தார். கொண்டு வந்து அவங்க பாருங்க, கொண்டு வந்து வெளியில வந்து ஓகே கரெக்டா செங்கல் இதுகிட்ட கடல்கிட்ட வந்து அவங்க தங்குறாங்க. தங்கும் போது அந்த நேரத்தில் தான் ஓகே கர்த்தர் என்ன பண்றாரு, பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி ஓகே மோசேகிட்ட சொல்றாரு, நான் பார்வோனுடைய இதயத்தை நான் கடினப்படுத்துறேன், அவனுடைய ரதங்களையும் அவன் குதிரை வீரங்களையும் அவனுடைய பலத்தையும் நான் முறியடித்து என் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவனை கடினப்படுத்தி 6 ரதங்களையும் இன்னும் பல ரதங்களையும் அவன் என்ன பண்றான், எல்லாம் பெரிய பெரிய சோல்ஜர்ஸ் எல்லாம் அழைத்து கொண்டு அவன் வருகிறான், படையெடுத்து வருகிறான். படையெடுத்து கொண்டு வரும்போது கிட்டி நெருங்கும் போது
எல்லாம் இஸ்ரவேல் புத்திரங்க எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. பயந்து வசனம் தெரிய சொல்லுது, நீ 14 அதிகாரம் வீட்டில் போய் படிங்க, படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஓகே, அந்த நேரத்தில் என்ன ஆகுது, கிட்டி வரும்போது எல்லாம் பயந்து அலறி ஓகே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அந்த கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, அந்த முழுமையாக கூப்பிடல, ஒரு விசுவாசத்தோட கூப்பிடல. ஓகே, அவங்க பார்த்துருந்தெல்லாம் ஓகே பார்வனுடைய படையை தான் பார்த்தாங்க, ரதத்தை தான் பார்த்தாங்க. அந்த கர்த்தர் எவ்வளோ காரியம் செய்தார். யாத்திராகமம் 8வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 22, 23, 24 வருஷத்தில் பார்க்கும்போது 22, 23 யாத்திராகமம் 8, 22, 23 அது பார்க்கும்போது அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தபோது கர்த்தர் வண்டுகளை அனுப்புகிறார். வண்டுகளை அனுப்பும்போது ஓகே எல்லா இடத்துல வண்டு இருக்குது, ஆனால் கோஷன் என்ற இடத்துல மட்டும் வண்டு கிடையாது. அப்போ சொல்றாரு, உன் ஜனத்துக்கும் என் ஜனத்துக்கும் நான் என்ன காட்டுவேன், வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று அதே சொன்ன தேவன் இன்றைக்கு வித்தியாசத்தை காண்பிப்பார் என்று அவங்க மறந்துட்டு என்ன பண்ணாங்க, மோசையை பார்த்து கூக்குரலிட்டாங்க, முறுமுறுக்க தொடங்கினாங்க. முறுமுறுத்துக்கும் போது தான் அப்போ மோசை சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, நீங்க சும்மா இருங்க. அவர் சொல்றாரு, இன்று காணும் எகிப்தியர் இனிமே நீங்க காண மாட்டீங்க, காணாதிருப்பாய். நான் சொல்றேன், இன்னைக்கு காண்கிற பிரச்சனை இனிமேல் நீங்க காண மாட்டீங்க. கர்த்தர் இன்னைக்கு பேசுறார், உங்க இருதயத்தில் பேசுறார். தயவு செய்து கர்த்தரை நம்புங்க, வார்த்தை நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் சும்மா சொல்ற தேவன் அல்ல, பொய் பேசுகிறது மனுப்புத்திரன் அல்ல, உண்மை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன். அவர் எப்பொழுதுமே நமக்காக யுத்தம் செய்த, அவர் பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார், நல்ல தகப்பனா இருக்கிறார். நம்ம பிள்ளைகளை நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி பாதுகாக்கணும், அதே போலதான் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறது மட்டுமல்ல, பராமரிக்கிறது மட்டுமல்ல, தேவைகளை சந்தித்து மட்டுமல்ல, ரட்சிக்க தேவனாக இருக்கிறார், வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ரட்சிக்க கூடாதபடி அவர் கை குறுகி போகவில்லை. ஏசாயா 59 சொல்லப்படுகிறது, கேட்பதற்கு அவர் செவிகள் மந்தமாகவில்லை. அல்லேலூயா. அப்போ பாருங்க, வராங்க கிட்ட வந்த பிறகு 19 வசனம் பார்க்கிறேன். இயேசு கர்த்தர் சொல்றாரு மோசையை பார்த்து, எதுக்குப்பா என்கிட்ட முறையிடுற, இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லு, முன்ன போ சொல்லு, நீ தடி எடுத்து தண்ணீர் மேல, கடல் மீது, சமுத்திரத்தின் மீது நீட்டு, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லு, நீட்ட சொல்றாரு. அப்போ பாருங்க, அவர் சொல்றாரு இஸ்ரேல் ஜனங்களை போக சொல்லு அப்படின்றாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 19 வசனம் பார்க்குறது, இதுதான் நாம் சொல்ல கர்த்தர் திட்டவட்டமாக இது பேச சொன்னார். எப்படி கர்த்தர் யுத்தம் பண்ணி அவங்களை பாதுகாக்கிறார் பாருங்கள். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம், வேதனோடு வந்திருக்கலாம். நான் எப்படிலாம் செய்வேன், ஏது செய்வேன், என் கணவர் சில நேரத்தில் கணவர் ஒரு மாதிரி பேசுகிறாரு, நல்லா இருக்கிறாரு, திடீர்னு மாறுறாரு அப்படின்னு நினைக்கிறான். எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிற கர்த்தர் தான் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க 19 வசனம் பாருங்க, யாத்திராகமம் 14:19. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. பாருங்க, முன்னே போய் கொண்டிருந்தார். அப்போ இவங்க படம் வந்த உடனே அவங்க ஜனங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி அவர் பின்னாடி வந்துட்டார். அல்லேலூயா, எவ்வளோ நல்ல தேவன். பின்னாடி வந்துட்டு ஓகே அவங்களுக்கு என்ன பண்ணார் பாருங்க, மேகஸ்தம்பமாக காமிச்சார். அல்லேலூயா. நைட்டில் மேகஸ்தம்பம் எப்படி இருக்குமா, டார்க்காக இருக்கும். ஓகே, அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்களா இவங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுறாரு. வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் இன்னைக்கு நம்ம தேவன், உங்களுக்கும் மற்றும் வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் என்று மறக்கவே கூடாது நம்ம. அல்லேலூயா. நமக்கு நிச்சயமா என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறத வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் என்று சொல்லி என் வாழ்க்கையில் கூட அவர் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பார்க்கும்போது பாருங்க, அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் 20 ரா முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாயிற்று. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஓகே இவங்களுக்கு வெளிச்சத்தை காமிச்சாரு, இவங்களுக்கு இருளை காண்பித்து 2 சேனையும் ஒன்றோடு ஒன்று மோதல. நான் சொல்றேன், கிட்ட வரலாம், உன் சத்துருவு கிட்ட வரலாம், உனக்கு விரோதமாக பேச கிட்ட வரலாம், ஆனால் உங்களை தொட முடியாது. அல்லேலூயா.
ஒத்துக்கிறீங்களா? என்ன அப்படி தான் சொல்ல முடியாது. அல்லேலூயா. 2016 நான் தியானிக்கும் போது கர்த்தர் இது உணர்த்தினார். இந்த சாட்சி நீ சொல்லணும்னு சொன்னார். அதான் சொல்கிறேன், இவ்வளோ வருஷம் நான் சொல்ல. 2016 நாங்கள் பைப்பில் விட்டுட்டு டின் ஃபேக்ட்ரிக்கு போனோம், உதயநகருக்கு. அவங்க ஒரு வீடு பார்த்தோம், நல்லா இருந்தது வீடுன்னு சொல்லிட்டு 7 lakhs கொடுத்து ஒரு லீஸ்க்கு எடுத்தோம். அந்த ஓனர் வந்து நம்ம சரியில்லை, நம்மளுக்கு தெரியாது. ஓகே, வீடு கட்டியிருந்தான். மேலே வீடு கட்டியிருக்கும் போது வாட்டர் பில் வரோம். வாட்டர் பில்லு 2 பேருக்கு தான் நாங்கள் இது பண்ணாக்கா, சரி 3 பேருக்கு பங்கு போட்டால் அங்கே இருக்கிறவங்க அவன் இல்லை, நான் கட்ட முடியாது, நீங்கள் தான் கட்டணும்னு சொல்லி சும்மா சின்னதுக்கெல்லாம் சில்லுன்னு பண்ணி என்ன பண்ணால், ஒரு நாள் என்ன பண்ணால் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணோம். சரி நம்ம வீடு காலி பண்ணிடலாம். ஓகே, வந்து 7 மாதம் தான் ஆகுது, வீடு காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணும்போது எப்போ பார் பிரச்சனை பண்ணுவான். சரி ஓகே, எல்லாம் பேசிட்டு என்ன பண்ணோம், வீடு கூட நான் எங்கள் அண்ணன் தான் பார்த்து கொடுத்தாரு. வேறு இடத்துல பார்த்துட்டு வந்தோம். இவன் என்ன பண்ணால், ஒரு நாள் இவன் குடிக்காரன், இவன் ஒரு நாள் நைட்டு என்ன பண்ணால் எங்கள் அண்ணனை பார்த்து, யாவாக சார் காலி மாற்றிறான்னு கேட்டிருக்கிறான். நீ இவ காலி மாற்றின்னு ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டாரு இவர். அங்கே போயிட்டு நெக்ஸ்ட் டே கரெக்டாக 5 மணிக்கு வந்து பணத்தை வச்சுட்டு இப்போ காலி பண்ணி எடு சாமான்றான். என்ன பண்ணுவீங்க? 2 பொட்டை பசங்க வச்சுன்னு இருக்கிறேன். நான் இப்போ ஜபத்துக்கு வந்துட்டேன். அப்போ ஃபோன் பண்ணுறாங்க வீட்டில், ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது, வந்துரு, பிரச்சனை பண்ணிருக்கிறான், உங்கள் அண்ணன் அடிக்கிற மாதிரி போகிறான், நீ வந்துரு சீக்கிரமா. சரி வந்து பார்த்தா அவன் ஒத்துக்க மாட்டேன்றான். இல்லை அவன் சொல்கிறான். அப்போ எல்லாம் திட்டினாங்க, அவனை சொன்னாங்க. இப்போ சொன்னாங்க, ஒரு நாள் டைம் தரேன், நாளைக்கு இதே 5 மணிக்குள்ளே நீ சாமான் எடுக்கலைன்னா, காலி பண்ணலன்னா அவ்வளோதான், ஓகே, அப்புறம் நான் மாறிடுவேன், நான் ரொம்ப கெட்டன ஆகிடுவேன்னு சொல்லிட்டு பயம் முறுத்தினான். சார் நாங்கள் காலி பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்துட்ட பிறகு டென்ஷன். பக்கத்தில் வந்து ஒருத்தர் ஒரு சாண்டஃபி லாஜிஸ்டிக்ஸில் வேலை செய்கிறார். நம்மளுக்கு தெரியாது எங்கே வேலை செய்கிறான்னு தெரியாது, பக்கத்தில் இருக்கிறான்னு தெரியும். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணி பில்லுக்கு நான் அந்த மாதிரி இது வச்சுக்கின்னு வங்கு வச்சுன்னு எங்ககிட்ட சண்டை போட்டான் அப்படின்னா அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாத ஆண்டி, ஓகே, இவங்கெல்லாம் நடந்துலாம் சொன்னாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் அனுப்புகிறேன் நான், அவங்க வந்து பேசுவாங்க உங்கள் வீட்டில், அங்கிள் இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. சரி கரெக்டாக நாங்கள் என்ன பண்ணோம், 7-8 மணி ஆயிடுச்சு. வீட்டில் உட்காந்து முழங்கால் படி போட்டு கரெக்டாக 9:30 மணிக்கு நல்லா ஜெபம் பண்ணி அழுது ஜெபம் பண்ணி நாங்கள் எப்படியா காலி பண்ண ஆண்டவரேன்னு சொல்லி முடிக்கிறோம். கரெக்டாக ப்ரேயர் ஆமேன்றோம். டக்குன்னு கதவு தட்டுறாங்க. பார்த்தா அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து உள்ளே வந்தார். அப்போ கேட்டார், ஏன் ஆயிட்டு சொன்ன, இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் போய் பேசுகிறேன், அவங்ககிட்ட பேசிட்டேன். நான் சொன்னேன், வானா திரும்ப பிரச்சனை ஆகிடும், அவன் பெரிய ரவுடிஸ்லாம் கொண்டாடுவான். அவர் சொன்ன, அவன் கொண்டாட்டம் எனக்கு தெரியும். நான் சொன்னேன், அந்த மாதிரி கல்லாட்டெல்லாம் வானா, நல்ல மாதிரி வந்து நல்ல மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம். இப்போ காலையில் நாளைக்கு காலி பண்ணணும்னு சொல்லிட்டான். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, இமீடியட்டாக ஃபோன் பண்ணார், லாஜிஸ்டிக்ஸ்க்கு ஃபோன் பண்ணார். காலையில் வந்து இங்கே சாமான்லாம் எல்லாம் நீங்கள் எடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக 9 மணிக்கு அவர் சொன்னார், 9 மணிக்கு வரோம். கரெக்டாக 9 மணிக்கு ஷார்ப்பாக வந்தாங்க. 12 மணிக்கெல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. பேக் பண்ணிவிட்டு இப்போ வீடு இல்லை. ஓகே, நாங்கள் நடுத்தருக்கு வந்துட்டோம். கர்த்தர் எப்படி நடத்தினாருன்னா, ஓகே, யார்கிட்ட எங்கள் அண்ணன் வந்து சொன்னார், ஓகே, சாமான்லாம் அங்கே போட்டுருவாங்க, வேர் ஹவுஸில் வச்சுட்டோம், அங்கே அமுச்சிட்டு நம்ம வீட்டில் வர கொஞ்சம் துணி எடுத்துன்னு நம்ம வீட்டுக்கு வந்துடு. வேறு வீடு பார்த்துட்டோம், அட்வான்ஸ் பண்ணிட்டோம். நம்ம நேரம் அந்த ஓனரு ஊருக்கு போயிட்டான், அந்த காலி பண்ணுறது காலி பண்ணல. எல்லாம் பாரு, இக்கட்டு எப்படி இருக்குது, பயங்கர இக்கட்டு. அப்போது எங்கள் அண்ணன் சொன்னார், எங்கள் வீட்டுக்கு வந்துரு, 2-3 நாள் இரு, அவங்க வரத்துக்குள்ளோ அப்படின்னு. சார் அங்கே போயிட்டோம். நான் அதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ வித்தியாசத்தை காண்பித்தார். அவன் சொன்னான் 5 மணிக்குள்ளே, 12 மணிக்கெல்லாம் காலி பண்ணிட்டு 12:30 மணிக்கு சாவி கொடுத்துட்டு பெயிண்ட் காசெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் வெளியே பண்ணிட்டோம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். அதனால தான் நான் இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் நடத்தின ஒவ்வொரு காரியம் என்னை எப்படி நடத்தினாருன்னா, எல்லாம் 11th ஹவரில் தான் கர்த்தர் மிரக்கல் பண்ணுவார். எனக்கு லாஸ்ட் மினிட்டில் தான். அப்போது அன்றைக்கி பாருங்கள், ஓகே, மோசே வச்சு கர்த்தர் பெரிய காரியம் செஞ்சார். அப்போ முழுதும் பலத்தை கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வற்றி போக பண்ணினார், ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அப்போ இஸ்ரேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். எவ்வளோ தண்ணி பாருங்க. இப்போ மழை வந்து ஒரு நாள் ஆனால் கூட அது வெட்டாக தான் இருக்கும், தண்ணி தேங்கின்னு தான் இருக்கும். ஆனால் இது வெட்டாந்தரையாக பண்ணிட்டார் ஆண்டவர். எவ்வளோ நல்ல தேவன். அந்த தண்ணீர்கள் பாருங்க, அந்த கடல் மதிலாக இருந்தது. என்ன கேட்டிங்களன்னா, ஓகே, அது என்னுடைய வெளிப்பாடு, நீங்கள் எப்படி எடுத்துக்கிறது தெரியாது. அந்த தண்ணீர் ஓகே, ஒரு வால் மாதிரி நின்று
திரை போல நின்று இஸ்ரேல் ஜனங்களை வெல்கம் பண்ணிச்சு, வாப்பா வா போன்னு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பாருங்க, 400 வருஷம் நீ கஷ்டப்பட்ட, ஆனால் அதுக்காக நாங்கள் உங்களுக்கு வழி விடுறோம்னு சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அதுக்கு வெளியே வந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ பாருங்க, வசனத்திலே சொல்லுது, அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றுதான், மதிலாக நின்றுச்சு. அப்போ இவங்க போய் சேர்ந்துட்டாங்க. பாருங்க, சேர்றதுக்கு முன்னே இங்கே அப்பொழுது 23 வசனம் படிங்களா, 23 இருந்தாலும் நம்ம படிக்கலாம், முடிக்கிறேன். நான் ஒரு ரெண்டு வசனம் சொல்லி முடிக்கிறேன். அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். நடுவில் வந்துட்டாங்க. பாருங்க, ஆண்டவர் இப்படி தான் செய்கிறது, செஞ்சால் கரெக்டாக செய்வார். நம்ம தான் பொறுமையாக இருக்கு, நம்மக்கிட்ட பொறுமை இல்லை. அப்போது கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகவுமான ஸ்தம்பத்திலிருந்து, பாருங்க இதுதான் பியூட்டிஃபுல். எப்போ இதை படிக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா ஆண்டவர் பாருங்க தன் ஜனங்களுக்கு எப்படி யுத்தம் பண்ணார். இன்றைக்கி நம்மளுக்காக தான் யுத்தம் பண்ணுறாரு, நம்ம புரியுறதில்ல. இந்த வசனங்கள்லாம் தியானிங்க நீங்கள். இப்போ பாருங்க, அப்போது எகிப்தியரின் சேனையை, அப்போ பாருங்க மேகம், சரி 24, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து, அந்த இதிலிருந்து பார்த்தாங்கன்னா அக்கினி ஜுவாலிலிருந்து பாருங்க எவ்வளோ நல்ல தேவன் தான். இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்காமலும் தூங்காமலும் இருக்கிற தேவன் இன்னைக்கு நமக்காக மட்டுமல்ல நம்ம எல்லாருக்காக யுத்தம் செய்கிறார். இந்த சபைக்காகவும் யுத்தம் செய்வார். அல்லேலூயா. அதான் கர்த்தர் இன்னைக்கு அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாருன்னா, அந்த இதுலேருந்து மேக ஸ்தம்பத்திலிருந்து பார்த்தாராம், அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு பாருங்க, அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலளவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். கர்த்தரே அந்த அச்சாணி அந்த உருளெல்லாம் எடுக்கிறாரு. பாருங்க என்ன மாதிரி ஃபைட் பண்ணுறாரு பாருங்க. தன் ஜனத்துக்கு கர்த்தர் எப்பவுமே நிற்குவாருங்க. அதே மாதிரி தான் நமக்காக நம்ம புதிய உடன்படிக்கை ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் நமக்குள்ளே இயேசு இருக்கிறார், நமக்குள்ளே பிதா இருக்கிறார், நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு நமக்காக மட்டுமல்ல நம்மை வைத்து யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தான் நம்மளை வச்சு ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். இப்போ பாருங்க, அந்த வசனம் தெளிவாக சொல்லுது 25, அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலளவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்காக துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். புறஜாதி பார்த்து சொல்கிறாங்க பாருங்க, எகிப்தியர் சொல்கிறாங்க கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுறாங்க, பா இந்த யுத்தத்தில் நம்ம நிற்க முடியாது, ஓடிடலாம் வா. அந்த மாதிரி தான் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், பிரச்சனை வரும்போது பிரச்சனை பார்த்து பயந்துடாதீங்க. நாங்கள் அப்படி தான் முழங்கால் படி போட்டு குடும்பமாக ஜெபம் பண்ணோம், தெரியுங்களா? ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வழிவாசல்கள் திறப்பார். யார் உங்களை தொடுத்தின்னு வரலாம் அவன் ஓடிடுவான், தெரியுங்களா? திரும்பி பார்க்காத ஓடிடுவான். யார் உங்களுக்கு குழி வெட்டுறாங்களோ அந்த குழியில் அவங்க தான் விழுவாங்க. அதுதான் கர்த்தர் செய்கிறது. அல்லேலூயா. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனுங்க, ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. இன்றைக்கி நம்ம தான் ரொம்ப சோதா மாதிரி இருக்கிறோம். சாரி இந்த வேர்டு யூஸ் பண்ணுறதுக்கு, தெரியுங்களா? நம்ம தான் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், நமக்குள்ள வாசமாக இருந்து நம்ம வைத்து பெரிய பெரிய காரியங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். நான் சொல்கிறேன், காவல் பரிசுத்தால கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்னு தான் இந்த சபையை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். இந்த இடத்தை வச்சு கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, எல்லாம் விதை போடுறது, அந்த விதை ஒரு நாள் நம்ம அறுப்போம். நீங்கள் நிச்சயமாக செய்வீங்க. நான் நினச்சி பார்க்கல இதெல்லாம் சொல்லணும்னு. ஆவியானவர் பேசுகிறாரு. அல்லேலூயா. லட்சமா நீங்கள் விதை போட்டு விடுங்க, அது வளர்க்கிறது அறுக்கிறது அவரு வேலை. அல்லேலூயா. நம்ம விதை போடணும், அவ்வளோதான். தயவுசெய்து எழும்பி பிரகாசிங்க. ஓகே, போய் ஊழியம் பண்ணுங்க, கர்த்தருக்காக நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறது மட்டுமல்ல, அவருக்காக யுத்தம் பண்ணி அவர் நம்ம சபை கொண்டு வருவார். அதுதான் நம்ம ஆண்டவர் செய்கிறது. அது மட்டும் இல்லை, பாருங்க முடிக்கிறேன் நான். இப்போ கர்த்தர் மோசையை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும், கர்த்தர் மோசையை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும்
அவருடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடிய காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர் பின்னாக சமுத்திரத்தின் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்கள் ஒருவனும் தப்பவில்லை. நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு சாப்டர் கொடுத்துருக்கிறார், அது பேசுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் மட்டுமல்ல, நம்மை நடத்துகிற தேவன். அன்றைக்கு ஒரு தேசத்தையே நடத்தினாருங்க. ஒரு குடும்பத்தை நடத்த முடியாதான்? உங்கள் குடும்பத்தை என் குடும்பத்தை நடத்த முடியாது, நடத்த முடியும். ஓகே, நம்ம பயப்பட தேவையில்லைங்க. கர்த்தர் சகாயம் செய்கிற தேவன், நமக்கு சகாயர். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். கவிப்பிரியா அவங்க தான் சொல்கிறாரு, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் விரோதமாய் யார் நின்னாலும் விழுந்துருவாங்க கீழே. எழுதி வச்சுக்கோ, யார் நின்னாலும் கீழே விழுந்துருவாங்க. பிகாஸ் காட் இஸ் ஃபார் us, who can be against us? அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக மட்டுமல்ல, அவருடைய பிள்ளை யாராக இருந்தாலும் விட மாட்டார். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவரே சகாயர். அல்லேலூயா. அப்போது நம்ம பயப்பட தேவையில்லைங்க. தைரியமாக நிற்கணும், தைரியமாக பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. அவன் முதுவை காட்டி ஓடிடுவான். சரி, அதுதான் ஆண்டவர் செய்கிறது. நம்ம எல்லாம் வெப்பன்லாம் தெரியுங்களா? முட்டி போட்டு ஜெபம் பண்ணோம். இன்றைக்கி ஆண்டவர் வெப்பன் கொடுத்துருக்கிறார் நம்ம கையில். வாயில் வெப்பன் கொடுத்துருக்கிறார், பேசின நடக்கும், அதிகாரம் கொடுத்துருக்கிறார், எல்லாம் வாங்கி வச்சு ஜம்முன்னு உட்காந்துக்கிறோம் இல்லைங்களா? எடுத்து பயன்படுத்துங்க. பயன்படுத்தும் போது நிச்சயமாக நடக்கும். பட்டயம் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார், வாயில் என்ன அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அது எடுக்கும் போது இருக்கருக்குள்ள பட்டயத்தை எடுத்து நம்ம அடிக்கும் போது பிசாசு ஓடிடுவான். நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். எல்லாம் வாய் திறந்து ஓகே என்னோட கூட ஒரு 2 நிமிஷம் நல்ல அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். ஓ ரஷாக்கார் அவர் நல்ல நன்றி தகப்பனே, எங்களோட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீங்கள் பேசின வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன், அவங்களுக்காக யுத்தம் பண்ணீங்க. அதே போல் இன்னைக்கு ஆண்டவரே, இவர்கள் எதிராக யார் நின்னாலும் நீங்கள் இவர்களுக்காக யுத்தம் செய்து இவர்களுக்கு வெற்றி தரும்படிக்க நான் செபிக்கிறேன். எல்லாம் வாய்த்து அந்நிய பாஷை பேசல 2 நிமிஷம் தயவு செய்து ஓ ரஷா ரபா பாபா பா ரீரா கரா பாலா சந்தா ரபா நல்லா கரங்களை தட்டி 2 நிமிஷம் அப்படியே அந்நிய பாஷை பேச. 2 நிமிஷம் தான், ஜாஸ்தி இல்லை. ஷகல பாபா ரிஷா பா லோகோ ரிஷக ரபாலா சந்தரோ ரிகல பாபா பாபா ரிஷா பா லோகோ ரிஷா பா லோ ரபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரிகல பாபா பாபா ரீரா கரா பாலா சந்தா ரபா ரிகல பாபா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஷகல பா அப்படியே பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஷகல பாபா பா ரீரா பா ஷபா லோகோ ரிஷா பா ரிகல பாபா பாபா ரிஷா பா லோகோ. Hallelujah. Shadarada karika darada manaka darigada. Hallelujah. Oh, we thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. 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 கசப்புகள் உள்ளத்தில் இருக்க கசப்புகளை எடுத்து போடுங்க இந்த வேளையில. ஓ ஷமனதா கலாஷத நீகத ராகத நீகத. Remove all the bitterness. Bitterness against your brothers, your sisters, against the servants of God. Remove all the bitterness. Oh ஷமனதா கலா நீகத ராகத மனதா ஷத நீகத ராகத. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரோடு கூட பேசிக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை எப்படியாக வழி நடத்துகிறாரோ அப்படியாக நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் வழி நடத்துகிற தேவன், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள். ஒரு பாக்க ஓஷி அம்தரிய சாந்த வீட்ல ஒவ்வொருத்தரும் அந்த கசப்பை எடுத்து போடுங்க. நாமே போதல கங்கல கௌலம் காலம் தந்தாதாரா ரபா ரபா ரம்பரா ரம்பரா பிள்ளைகள் கசப்பை எடுத்து போடுங்க இந்த வேளையில. ஷமனதா கலாஷத ரீகத ராகத மனதா கலாகத மனதா கலாகத ராகத மனதா கலாகத.
Radamana Shadari Kadaragada Manaka Rigada. Hallelujah. பரிஷாந்தரிய சாந்தலோமியா Habaradama Rigada Ragadama Rigada. தந்தாதாரா ராபா ராபா ரம்பர ராபா கசப்பு ஒரு தடையா இருக்கு உங்களுக்கு. பௌட ராக அந்த தந்தாதாரா கசப்பு ராபா ஷிகலவரி கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடையா இருக்கு. ஓ ஷமனதா கலரி கதரகதா மனதா ஷபரதாக்க. That bitterness is a barrier for your blessings. ஓ ஷமனதா கலரி கதரகதா தடையாக இருக்கிறது, ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிறது. ஓ ஷகலவல ஷகரகுரா பிரைசி மாஸ்டரக ராந்தரிய சாந்தலோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தாதாரா ராபா ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்தாதார ராபா ஷிகலவரி எந்திரிய சாந்தலோமியா அபலா ஷலா அபலா ஷலா அபலா ஷலா தரா 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 ரகஷா ஓ ரபா 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 பரிஷாந்தரிய சாந்தலோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தாதாரா ராபா ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்தாதார ராபா ஷிகலவரி எந்திரிய சாந்தலோமியா அபலா ஷலா அபலா ஷலா அபலா ஷலா ஆமென் 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 கர்த்தாவே அந்த கசப்பை எடுத்து போடும் பொழுது ஆமென் you will ஆமென் move to a new spiritual level. ஆமென் ஓ கர்த்தாவே ரதமனா நீங்கள் கலரி கசப்புகளை கதமனா எடுத்து கதமனா போடும்போது கதமனா ஆவிக்குரியான கதமனா ஜீவிதத்திலே கதமனா புதிய புதிய காரியங்களை ரகதமனா காண்பீர்கள். ரகதமனா கர்த்தாவே ரகதமனா உமக்கு நன்றி 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 அவரதாமனா நன்றி ரிகதமனா நன்றி கர்த்தாதி ரிகதமனா கர்த்தனே ஸ்தோத்திரங்கள் Only ஐயா. then உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே ஸ்தோத்திரங்கள் ஐயா. then the blessings will start flowing. ஆமென் 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 ஆமென். Wherever the Egyptians are, the blessings will stop, but your blessings will increase. ஓ ஷமனதா எங்கெல்லாம் கரகதமனதா கரிகதா. எகிப்தியர்கள் என்னும் கசப்புகள் உங்களுக்குள்ளாக இருக்கிறதோ அது எடுத்து போடும் வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை. அது எடுத்து போடும்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வந்து. ஆமென் 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 ஆமென். மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிங்க, இந்த வேளையில மன்னிங்க, மன்னித்து அந்த கசப்புகளை எடுத்து போட்டு கர்த்தாவே இன்றைக்கு நான் மன்னிக்கிறேன், அவர்களை காணும் பொழுது இதோ நான் சமாதானப்படுகிறேன் என்று சொல்லுங்க. அது வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, வேலையிடத்திலாக இருந்தாலும் சரி, உங்களை சுற்றில் இருக்கிற அயல்வாசிகள் இடத்தில் இருந்தாலும் சரி, கசப்புகளை இந்த வேளையில எடுத்து போடுங்க. அது தடையாக இருக்கிறது உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு. சில ஜனங்க ஆமென் ஆமென் அந்த ஆமென் கசப்பை ஆமென். இன்னும் அதிகமா ஸ்தோத்திரங்கள், ஆக சில ஆமென். காரியங்கள் சொல்லுவாங்க. ஆமென், அதெல்லாம் ஆமென், ஆமென். இந்த வேளையில அதெல்லாம் அகற்றி போடுங்க. ஓ லோமி அம்பலா ஷலா அம்பலா ஷலா தரா 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 ரகஷ்யா. ஆமென் 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 ஆமென். போதல கங்கல கௌலம் காலம் தந்தாதாரா ராபா ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்தாதார ராபா ஷிகலவரி எந்திரிய சாந்த லோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தாதாரா ராபா ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்தாதார ராபா ஷிகலவரி எந்திரிய சாந்த லோமியா அபலா ஷலா அபலா ஷலா அபலா ஷலா தரா 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 ரகஷ்யா. Don't lose your crown because of this ஆமென் bitterness. ஆமென் ஓ ஆமென் ஆமென். ஷமனதா இந்த கரிகதா. கசப்பினால் உங்களுடைய கிரீடத்தை இழந்து போகாதீர்கள். ஓ ஷகலமல ஷக்கரகுர பிரைசி மாஸ்டர் கராந்தரிய சாந்தலோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தாதார ராபா ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்தாதார ராபா ஷிகலவரி எந்திரிய சாந்தலோமியா அபலா ஷலா அபலா ஷலா அபலா ஷலா ஓ தரா 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 ரகஷ்யா. ஆமென் 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 ஆமென். பரிசுத்த Finger of ஆவியானவரே God is pointing towards this church. ஆமென் ஆமென் ஷபரதா கர்த்தாவே. ஓ ஷக்கலமல ஷக்கரகுர ஓ ஷக்கலமல ஷக்கரகுர பிரைசி மாஸ்டர் ரெக்கராந்தரிய சாந்தலோமியா உம்முடைய அக்னியை ஒவ்வொருத்தர் மேலும் போட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. மாம்சத்தின் கிரியைகள் அசுத்த கிரியைகள் இந்த வேளையில சுட்டரிக்கப்படட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள் ஐயா. தங்கள் இருதயங்களை கர்த்தாதி கர்த்தனை சுத்திகரிக்கட்டும் ஐயா. பலிபீடங்களாக மாற்றப்படட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா சிந்தனை உம்முடைய சிந்தனையாக மாற்றப்படட்டும் இந்த வேளையில கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள் ஐயா. உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனை. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையில சிலுவை மரணத்தை உங்களுடைய கண் முன்பாக கொண்டு வாருங்கள். ஏசப்பா நமக்காக சிலுவையிலே ஐங்காயங்களை கொண்டு ரத்தத்தை சிந்தினார். அந்த காரியங்களை கண்முன் கொண்டு வாங்க. உனக்காக எனக்காக சிலுவிலே கர்த்தர் 6 மணி நேரம் தொங்கினார். தலையிலே முள்முடி தரிப்பிக்கப்பட்டது நம்முடைய சாபம் போக்குவதற்காக. இதோ விலாவிலே ஈட்டி குத்தப்பட்டது, இருதயம் கிழிக்கப்பட்டது. உன்னையும் என்னையும் கர்த்தர் நேசித்ததனால் அந்த ரத்தம் இதோ குத்தப்பட்டு ரத்தம் சிந்தினார். அவர் நம்மை நேசிப்பதற்காக நேசித்ததனால் எவ்வளவு காரியங்கள்
அவர் செய்தார். நாம் என்ன செய்தோம்? அவருக்காக நாம் என்ன செய்தோம்? அவருடைய தன்னுடைய சரீரத்தையே பிட்டு கொடுத்தார் நமக்கு. அவருடைய இரத்தத்தை பானமாக நமக்கு கொடுத்தார். இதோ அதைத்தான் நாம் நினைவாய் செய்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும். அதனால் இந்த வேளையிலே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, இயேசப்பா எனக்காக சிலுவிலே பாடுபட்டு மரித்தார், ஆனால் உயிர் தெழுந்தார், என்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆமென். அதனால கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, இயேசப்பாக்கு நன்றி செலுத்துங்க, உடைய பரிசுத்த ரத்தத்திற்காக நன்றி செலுத்துங்க. எல்லாரும் கண்களை மூடி, அப்பா தேவனே உடைய பரிசுத்த ரத்தத்திற்காய் நன்றி, விலையேற பெற்ற ரத்தத்திற்காய் நன்றி. உடைய ரத்தம் இல்லாமல் இருந்தால் நாங்கள் எப்படி எங்களுடைய பாவங்களை கழுகி இருக்க முடியும்? இதோ பரிசுத்த ரத்தத்தை சத்ருவானவன் காணும்போது ஓடி போகிறான். அவனுக்கு பயம் அந்த பரிசுத்த ரத்தத்தை காணும்போது. அதனால் தன் இயேசப்பா பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார். நாம் அதை நம்மேல் போட்டுக்கொள்ளவும் ஊற்றிக்கொள்ளவும் நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார். அந்த ரத்தம் இன்றைக்கும் கூட ஜீவனுள்ளதாய் இருக்கிறது, ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. அதனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக கர்த்தரிடத்திலே நீங்கள் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, அப்பா தேவனே எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிங்க கர்த்தாவே என்று கேட்கும்போது, மன்னிக்க தயப்பெருத்த தேவனாக இருந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டால் நாளைக்கு நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள், அற்புதத்தை காண்பீர்கள். அதற்காக இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் பேசுங்க, ஏசப்பா கூட பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு பாக்க ஓஷி ஆந்தரிய சாந்தலோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா. எங்கிருந்து புறப்பட்டு போகும்போது கசப்போட கூட அல்ல, பழைய பாவ சுபாவங்களோடு கூட அல்ல, புதிதாக்கப்பட்டவர்களாக கடந்து செல்ல வேண்டும். புதிய சிறு பிள்ளையினுடைய இருதயத்தை போல நம்முடைய இருதயங்கள் மாற்றப்பட வேண்டும். அதற்காக உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள், சிந்தனையை ஒப்பு கொடுங்கள், இருதயத்தை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக இந்த வேளையில் நம்மளை புதிதாக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு பாக்க ஓஷி அந்தரிய சாந்தலோமியா அம்பாலா ஷலா அம்பாலா ஷலா அம்பாலா ஷலா பரிசாந்தரிய சாந்தலோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்த தார ராபா சிகலபரி அந்தரிய சாந்தலோமியா அம்பாலா ஷலா தரா 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 ரகஷா உரபர பர 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 பரிசாந்தரிய சாந்தலோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்த தார ராபா சிகலபரி அந்தரிய சாந்தலோமியா. அப்பா ஏசப்பா, எனக்காக எங்களுக்காக நீர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நீரே உமக்கு நன்றி. நன்றி கர்த்தாவே, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. மனஸ்தாபப்படுங்க. அப்பா தேவனே, நான் செய்த பாவத்திற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். மனஸ்தாபப்படுவதோடு மாத்திரம் அல்ல, அதை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி எந்த வேலையில முடிவெடுங்கள். அந்த பாவம் திரும்பவும் நமக்குள்ளாக இருந்து தலை தூக்க கூடாது. மேட்டிமையான காரியங்கள், மேட்டிமையான காரியங்கள் உங்களுக்குள்ளாக இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், அது உங்களுக்கு நல்லதல்ல, நல்லதல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்குள்ளாக ப்ரௌட் இருந்தால், பெருமை இருந்தால், மேட்டிமையான காரியங்கள் இருந்தால் கர்த்தர் சொல்ல அதை எடுத்து போடுங்கள் என்று சொல்லி. உசியா ராஜா மேட்டிமையோட கூட ஆசாரிய வேலை செய்ததனால் அவனுக்கு அவனுடைய நெற்றியிலே குஷ்டம் வந்தது, குஷ்ட ரோகம் வந்தது. இதோ அவன் மேட்டிமையாக ஆசாரியனுடைய வேலையை செய்வதற்காக உள்ளே புறப்பட்டு போனான். கர்த்தர் அவனை அடித்தார், தேவன் அவரை அடித்தார். கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்கள் அந்த வேலையை செய்யும் பொழுது கண்டிப்பாக அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். மேட்டிமையோடு கூட நான் செய்வேன் என்று பிரவேசிக்க கூடாது. பாவத்தோடு கூட கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம உட்கொள்ள கூடாது. அந்த மேட்டிமையோடு கூட செய்யும் பொழுது இதோ உனக்கு மரணம் அல்லது வியாதி உன்னை சந்திக்கும். சொல்லப்பட்டு இருக்கிறது 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு மேட்டிமையாக இல்லாத படைக்கை கர்த்தாவே என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுத்து உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். தேவன் ஒவ்வொருத்தரையும் இந்த வேளையில பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள்
எல்லார் மேலும் நோக்கமாய் இருக்கிறது. அசட்டையாக எண்ணாத படிக்க பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட இந்த வேளையில் உங்களை தாழ்த்தி ஒப்புவிடுங்கள். முழங்கால் படியிட்டு நீங்கள் கர்த்தரிடத்திலே இதோ அந்த காரியத்தை செய்தாலும் நலமாய் இருக்கும். அப்பா தேவனே, ஒரு பாக்க ஓஷி ஆந்தரிய சாந்த லோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா. ஊழியம் செய்கிறவர்கள் அனைவரும் இதோ உங்களை தாழ்த்தி ஒப்புவிடுங்கள். நாளைக்கு திருவிருந்திலே பங்கு பெறுகிறவர்களும் பகிர்ந்து கொடுக்கிறவர்களும் கூட கர்த்தர் இதோ இடைப்படுகிறார். ஒவ்வொருத்தரோடு கூட கர்த்தாவை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சுத்திகரிக்க இதோ யெகோவா மெக்காதீஸாக இங்கே இறங்கி இருக்கிறார். யெகோவா மெக்காதீஸ் இங்கே இறங்கி இருக்கிறார். பரிசுத்தமாக்குகிற கர்த்தராக இங்கே இறங்கி இருக்கிறார். நீங்கள் விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார். ஓ ஷக்கல பல ஷக்கரேக்குரா பிரைஸ் மாஸ்டர் கராந்தரிய சாந்தலோமியா ஓதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா பௌடராக தந்ததார ராபா ஷிக்கலவர் எந்திரிய சாந்தலோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா பௌடராக தந்ததார ராபா ஷிக்கலவர் எந்திரிய சாந்தலோமியா. உன்னுடைய உடல் சோர்வாய் இருக்கலாம், ஆனால் ஆத்துமாவும் ஆவியும் புதுபலன் அடையும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அக்னியாக 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 இங்க இறங்கியிருக்கிறார். அக்னியாக இங்க இறங்கி இருக்கிறார். ஒரு ரப 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 பரிசாந்தரிய சாந்தலோமியா பூதல கங்கல கௌலம் காலம் ஓ தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா பௌடராக தந்ததார ராபா ஷிக்கலவர் எந்திரிய சாந்தலோமியா அபலாஷலா அபலாஷலா அபலாஷலா. பரிசுத்தமாக்குங்க கர்த்தாவை சொல்லுங்க. பரிசுத்தமாக்குங்க பரிசுத்த ஆவியானவரே. யெகோவா மெக்காதீஸ், யெகோவா மெக்காதீஸ் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி கர்த்தாவே. எங்களை கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே நீர் சுத்திகரித்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தா. நாளைக்கு நாங்கள் திருவிருந்து மேசையில் பங்கு பெற எங்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தா நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் பரிசுத்தர் ஐயா. நீர் பரிசுத்தராய் இருப்பது போல நாங்களும் பரிசுமாய் இருக்க நீர் விரும்புகிறே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாதி கர்த்தனே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இதோ கர்த்தாதி கர்த்தனே எங்களுக்குள்ளாக இருந்த அந்த மேட்டிமை எடுத்து போட்டதற்காக நன்றி ஐயா. ஆண்டவரே சாந்த குணத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஐயா. அன்பையும் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக கொடுத்ததற்காக நன்றி. நீடிய பொறுமை எங்களுக்குள்ளாக கர்த்தாவை வெளிப்படுத்தினதற்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை நீர் ஆண்டு கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொருத்தருடைய இருதயம் பலிபீடமாக மாற்றப்படட்டும் ஐயா. ஒவ்வொருடைய சிந்தனையும் கிறிஸ்துவின் சிந்தனையாக மாற்றப்படட்டும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. நீர் ஆண்டவரே அக்னியாக இந்த இடத்துல இறங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாரும் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஒரு விசை கூட கர்த்தாவே என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லி கேளுங்க. அமேன் அமேன். கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 கர்த்தாவே ஸ்தோத்திரங்கள் நன்றிகள் 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 நன்றிகள். ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே கர்த்தனே ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஐயா. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் கர்த்தாதி கர்த்தனே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. இன்ப
கர்த்தாவே, உம்முடைய திருமுகத்தை நாங்கள் காண ஆவலாய் இருக்கிறோம் ஐயா, ஆவலாய் இருக்கிறோம் ஐயா. எங்களை ஆயத்தப்படுத்துங்க கர்த்தாவே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. ஆண்டவரே, உம்முடைய திருமுகத்தை கர்த்தாவை பார்த்த ஐயா, ஆண்டவரே, எங்களுக்காக பாடுபட்ட அந்த திருமுகத்தை கண்டு கர்த்தனை சந்தோஷப்பட எங்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தாவை இந்த வேலையில் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆய்ச்சபைக்கிறேன் ஐயா. ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரங்கள் ஐயா. நாளைக்கு நாங்கள் திருவிருந்து எடுக்கும் பொழுது ஐயா, உம்முடைய சரீரத்தை கண்டு ஐயா, உம்முடைய ரத்தத்தை நாங்கள் கர்த்தாவை கண்டு ஐயா, என்னுடைய தேவனை நான் காண்கிறேன், என் ஏசப்பாவை நான் காண்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக, பாக்கியத்திற்காக நன்றி என்று சொல்லி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தாவே அதில் பங்கு பெற எங்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தாவை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆய்ச்சபைக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, அநேகருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. எங்களை தெரிந்தெடுத்தீரே உம்முடைய பிள்ளைகளாக, அதற்காக நன்றி. நீர் எங்களுடைய தேவனாயும் நாங்களும் உங்களுடைய ஜனமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் கர்த்தா, உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்களுக்குள்ளாக நிறைவேறட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த கர்த்தாதி கர்த்தனை எங்களை தகுதிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா, நீர் எங்களை தகுதிப்படுத்தினீர் என்று கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை துடைத்ததற்காக நன்றி கர்த்தாவே. இனி வருத்தம் இல்லை கர்த்தாவே, பசிதாகம் இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய சந்நிதியிலே நாங்கள் வரும்பொழுது ஐயா, எல்லாவற்றையும் மறந்து கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய திருமுகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தாவே, ஆண்டவரே, இதோ கர்த்தா எல்லாவற்றிலும் கர்த்தவர்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது ஐயா. ஆண்டவரே, இந்த சந்தோஷம் உலகம் கொடுக்க முடியாது கர்த்தாவே. அப்பேற்பட்ட சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர் ஐயா, அதற்காக நன்றி. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி கர்த்தாவே. எங்களை ஆயத்தப்படுத்தினதற்காக நன்றி கர்த்தாவே. நாளைக்கு நாங்கள் ஓடி வந்து கர்த்தாவே உம்முடைய திருமுகத்தை கண்டு ஐயா, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கர்த்தாவை பிட்டு கொடுத்த ஆண்டவரே உம்முடைய சரீரத்தையும் ஐயா, எங்களுக்காக சிந்தின ரத்தத்தையும் நாங்கள் உட்கொள்ளும் பொழுது கர்த்தாவே, எங்களை கர்த்தா விசேஷித்த விதத்தில் நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி கர்த்தாவே. ஒருத்தரும் அபாத்திரமா எடுக்காத படிக்க கர்த்தாவே, ஆண்டவரே, தகுதியோடு கூட எடுக்க உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய நாமம் மகிமைப்பட எங்கள் அனைவரும் பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் கர்த்தாவே. எங்களை ஆயத்தப்படுத்தின கிருபைக்காக நன்றி 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 கர்த்தாதி கேட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் நாங்கள் எல்லாவற்றின் மேலும் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? நாளைக்கு திருவிருந்து ஆராதனைக்காக நம்ம செபிக்கலாம். விபேசம் இருக்கிறது, அதற்காக நம்ம செபிக்கலாம். இந்த வேளையில் கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி அதற்காக செபிக்கலாமா? திருவிருந்து ஆராதனையில் காட் ஆஃப் மர்சி சபை முழுவதுமாக கண்ணூர் பகுதியிலும் காவல்பயில் சந்திரா பகுதியிலும் முதியோரிலிருந்து சிறிய கை குழந்தை வரைக்கும் நாளைக்கு வந்து அதில் பங்கு பெறும்படியாக இந்த வேலையில் செபிக்கலாமா? எல்லா தடைகளும் கர்த்தர் விலக்குவதற்காக செபிக்கலாமா? அப்பா பிதாவே, மக்கள் சோத்திரங்கள் நன்றிகள் கர்த்தாவே. இந்த அருமையான வேலையில் ஐயா எல்லாரும் செபிங்க, வாய்களை திறந்து செபிங்க. எல்லாரும் தடைகளை நீக்கி போடுங்க, தடைகளை நீக்கி போடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தினர் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி தடைகளை, ஒவ்வொரு எல்லையின் ஆவிகள், ஒவ்வொரு ஏரியாக்களிலும் இருக்கிற எல்லையின் ஆவிகளை இதோ இந்த வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுங்கள். அது செயல் இழந்து போகட்டும். எல்லா விதமான கர்த்தாதி கர்த்தனை சாக்கு போக்குகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் முந்தி கட்டி முறியடித்து ஜெயம் எடுக்கிறோம் கர்த்தாவே. எல்லா விதமான பலவீனங்கள் சுகவீனங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து விலக்குகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, தண்ணீர் வந்து கர்த்தாவே, ஆண்டவர் ரிலேஷன்ஸ் வந்து கர்த்தாவே ஆலயத்தை வருவதற்கு கர்த்தா தடை செய்கிற எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் விலக்குகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவரே, எல்லா சோம்பேறித்தனத்தின் காரியம் வேலைகளை கொண்டு வந்து முடக்குகிற காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடந்து அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் கர்த்தா லேட்டாக வராத படைக்க ஐயா, ஆண்டவரே, சமயத்திற்கு வந்து சேர நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆயிடுச்சு ஐயா. உம்முடைய கர்த்தா உயிர் தெழுந்த வல்லமை இந்த வேளையில ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய தேவ தூதர்களை அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எல்லாரையும் கர்த்தாவே அந்த ஏற்ற வேளையில கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஆயத்தப்படுத்துவதற்காக தேவ தூதர்களை இப்பொழுது அனுப்பினதற்காக நன்றி கர்த்தாவே. என்னென்ன சத்ருவாண்டிய கிரியைகள் இருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் முறியடித்து கர்த்தா ஜெயம் எடுக்கிறோம் அவைகளின் மேல் கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை அள்ளி ஆண்டவரே, காட் ஆஃப் மர்சி சபை மக்கள் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும்
ஊற்றுகிறோம் கர்த்தாவே. நீர் ஆளுகை செய்து கொண்டதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருத்தரும் நீர் ஆயத்தப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா தேவனே, நாளைக்கு நடக்க இருக்கிற 3வது நாள் UBC உமது கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நாளைய தினத்திலும் கர்த்தாவே எல்லா பிள்ளைகளும் வந்து கர்த்தாவை கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி செல்லட்டும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் விதைத்து இருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தண்ணீர் ஊற்றுவதும் வளர்ப்பதும் உம்முடைய கர்த்தாதி கர்த்தனை வேலை ஐயா. நீர் அதை செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அறுவடையை நீர் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே, எல்லாவற்றையும் அழகாக நீர் செய்து முடித்தீர் ஐயா. 2 நாட்கள் கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே நீர் இறங்கி வல்லமையாய் காரியங்களை செய்தீர். அதற்காக நன்றி கர்த்தாவே. எல்லா தேவைகளை சந்தித்தீர். அதற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு இரவும் நாளைக்கும் கூட கர்த்தாவே வாரத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடைத்து போடுகிறோம் ஐயா. மழை வரக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வானமே உனக்கு நான் கட்டளை இடுகிறேன். நாங்கள் சபையாக கட்டளை இடுகிறோம். அப்பா தேவனே, நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே வானத்தை அடைத்து போட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்க இயற்கையும் கூட கர்த்தாவே தடையாக இருக்கக்கூடாது கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. நீர் அப்படியாக காரியங்களை வாய்க்க செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, மனிதர்களாலும் கர்த்தாவே, ஆண்டவரே சத்ருவினாலும் கர்த்தாவே, ஆண்டவரே இந்த VBSக்கும் கர்த்தாவே இந்த எல்லா காரியங்களுக்கும் ஊழியங்களுக்கும் எதிராக வைத்திருக்கிற எல்லா திட்டங்கள், சூழ்ச்சிகள், கண்ணிகள், ஆயுதங்கள், ஒளித்து மறைத்து தந்திரமாக வைத்திருக்கிற காரியங்களை நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் முந்தி கட்டி முறியடித்து ஜெயமடைகிறோம் கர்த்தாவே. ஜெயத்தை நீர் கட்டளையிட்டதற்காக நன்றி. நாங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. நாளைக்கு நடக்க இருக்கிற ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எப்பொழுதே நீர் ஆட்கொண்ட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீர் கர்த்தா பரலோகத்தின் சித்தத்தின்படி மாற்றி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாளைக்கு கர்த்தாவே எல்லா ஊழியக்காரர்களையும் ஐயா அக்னி ஜுவாலைகளாக மாற்றி கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. அக்னி ஜுவாலைகளாக மாற்றி கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. பச்சை எரியட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நாம மகிமைப்பட பெரிய பெரிய காரியங்களை நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய உன்னதமான பாதுகாப்பு எங்கள் மேல் தங்கினதற்காக நன்றி கர்த்தாவே. உன்னதமானவரின் மறைவில் ஆண்டவரே இதோ தங்கி இருப்பவன் பாக்கியவான் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை மறைத்து மூடினதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்த ரத்தம் தான் அந்த உன்னதமான மறைவு ஐயா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் வேலை அடைக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலை அடைக்கிறோம் ஐயா. ஊழியக்காரர்கள் எல்லா குடும்பத்தையும் வேலை அடைக்கிறோம் ஐயா. நாளைக்கு ஆராதனை வேலை அடைக்கிறோம் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால். ஆண்டவரே, நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் கர்த்தாவே. பரலோகம் எங்களுக்காக திறந்து வைத்ததற்காக நன்றி கர்த்தாதி கர்த்தனே. ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய சித்தத்தை நீர் நிறைவேற்ற போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எல்லா காரியத்தின் மேலும் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? கடைசியாக பாஸ்டர் இமானுவேல் வந்து ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே துதியும் கனமும் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக ஆண்டவரே நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்காக நீர் கொண்டு வந்தீர். இன்னும் நம்மளை சுத்திகரியும் ஆண்டவரே, இன்னும் சுத்திகரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, ராபோஜன ஆண்டவரே, திருவிருந்த ஆராதனை ஆண்டவரே பங்கேட ஆண்டவரே நம்மளை ஆயத்தப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உண்மையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே நம்மளுக்கு ஜெயத்தை தர தெய்வன் ஆண்டவரே, வெற்றியை தர தெய்வன் ஆண்டவரே, ஒரு காலம் கைவிடாத தேவன் ஆண்டவரே. உங்க கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பம் ஆண்டவரே கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் நம்மளை வழி நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீ ஆண்டவரே இடப்பட்ட ஆண்டவரே நாளைக்கு ஆண்டவரே இந்த திருவிருந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உடைய வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தாங்கும் ஆண்டவரே. எல்லா பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நம்ம இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ராதே. ஆமென்.
Now may the grace of our Lord and Savior Jesus Christ and the love of the Father and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each one of us now and forevermore. Amen. ஹalleluya. Hallelujah. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், Jaya. இயேசுவின் ரத்தம். Jaya. Praise the Lord. God bless.